ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா சொல்லு. ஏன் நம்ம இந்த பிறவி எடுத்தோம்? ஏன் நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை? ஏன் பாப்பா, என்னாச்சு? இல்லைம்மா, ரோட்டில் நடந்து போனால் கூட ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. கடைக்கு போனால் பொம்பளைங்க தள்ளி நிற்கிறாங்க. நாம் என்ன அந்த அளவுக்கு கேவலமானவங்களா? வெண்ணிலா, மீனவன் தூண்டில புழு போட்டு மீன் பிடிக்கிறான். மீனுக்கு புழு கிடைச்சிருச்சு, மீனவனுக்கு மீன் கிடைச்சிருச்சு. ஆனா புழுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. மனுஷன் எப்ப செத்து பூமிக்கு வருவான்னு சொல்லி பூமிக்குள்ள புழு காத்துட்டு இருக்கு. இறைவனோட படைப்புல நான் தான் வசதி சொல்ற ஒவ்வொருத்தனும் இத்தினூண்டு புழுகு இரையாகித்தான் ஆகணும். இதுதான் இயற்கையின் நீதி. போலாமா? போகலாம். வா போலாம். எங்கே போகலாம்? லாட்ஜுக்கா? அங்கே வேண்டாம், சேஃப்டி இல்லை. ரூமுக்கு போகலாம். நீ மட்டும்னா ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ்னால் வரல. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் மட்டும்தான். எவ்வளவு? 2000 ரூபாய் தான். 2000மா? சரி வா. பத்திரமா உட்காரு. என்ன சித்தப்பு பெரிய குடிகாரனா இருப்ப போல. எனக்கு அதெல்லாம் வேணாம் சித்தப்பு. இப்படிதான் குடிக்க மாட்டேன்னு சொல்ற. டெய்லியும் குடிக்கிற. சும்மா எப்ப பார்த்தாலும் அப்பனை குறை சொல்லிக்கிட்டே. சித்தப்பா சிகரெட்டு. நீ கூட சித்தப்பாக்கு என் மேல எவ்வளவு மரியாதை பாத்தியா? நான் சிகரெட்லாம் குடிக்க மாட்டாப்ல முன்னால. மச்சான் அதுக்கெல்லாம் சட்டாக மாட்டேன் சித்தப்பா.
செம்மையாக இருந்துச்சு. நீ பார்த்தியா அந்த படத்தை? நான் பார்த்துட்டேன். செம்ம ஜாலிதான் நைட்டு. நல்லா தான் ஓட்டுறேன். மேலே தருவாங்க. ஏய் என்ன அவசரம், வெயிட் பண்ணு, மேலே போய் பார்த்துக்கலாம் இப்போவே. இந்தா நீ குடுறா, எனக்கு போதும். ஆமா, உன் பேர் என்ன? அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? இந்த பார், அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆளுங்க, பேசாமல் வாய் முடிக்குவான். பேரு தானே கேட்டேன். இப்போவே இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. நைட்டு பெட்டில் நம்ம டீல் விட்டுருவாளோ? என்ன இந்த ரூமு இவ்வளோ செருப்பு கிடக்கு? ஒருவேளை என்னடி இவங்க பார்க்கற? friends இருப்பாங்களோ? ஏய், ம் நான் உன்கிட்ட அங்கேயே சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல. நான் வரல, என்னை அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. உன்னை கொண்டு போய் வர விடணுமா? உனக்கு தேவை காசு, எவ்வளோ வேணால் கேட்டு வாங்க. என்ன சித்தப்பு நான் சொல்கிறது? எங்கே சித்தப்பா காணோம்? சித்தப்பு 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 ஓ சித்தப்பு சித்தப்பா. ஏ மச்சான், சித்தப்பாக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. ஏய் சித்தப்பாக்கு என்னாச்சுன்னு பாருடா. சித்தப்பு சித்தப்பு யோ சித்தப்பு. ஏய், என்னை வாடி வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவு சாத்துற? சித்தப்பு என்னையா வளர்ற? மகனே, நீயாடா உன் சித்திக்கிட்ட ஆசையாக பேசிய பல நாள் ஆகுதுடா. ஏய் மச்சான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலு சரக்கு வழக்கம் அடிச்சிருக்காங்க போல போல. மாட்டேன். என்னால முடியாது, என்னை கொண்டு போய் அங்க விட்டுரு. ஏன் அவட்ட என்னடா பேசிட்டு எழுத்து உள்ள போறா? ஏய், என்னால முடியல. பேசாத. டேய் கையை விடுறா. ஏய் விடுறா, எனக்கு உடம்பு சரியில்லை, விடுடா. என்னால முடியாது, என்னை கொண்டு விட்டுரு ப்ளீஸ். டேய் என்னை விடுறா. வா. நீயா? என்னடி இந்த பக்கம் எங்கே போயிட்டு வர்ற? சார், தொழிலுக்கு போயிட்டு வரேன் சார். ஓ, தொழிலுக்கு போயிட்டு வரியா? அப்படின்னா காசு நிறையா வச்சிருப்பியே. சார், என்கிட்ட ஒன்றும் இல்லை சார். 2000 ரூபாய் தான் சார் இருக்கு. அதுவும் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு போகணும் சார். ஆடா, 2000 ரூபா வச்சிருக்கியா நீ? காலையிலேருந்து டியூட்டி பார்க்குற, 100 ரூபா கூட இல்லை, 2000 ரூபா வச்சிருக்கியா? சார், என்கிட்ட வேற பணம் இல்லை சார். நம்புங்க சார், விடுங்க சார். விடுங்க சார். பயம்பெல்லாம் போயிருச்சா? பேக்கு மேலே கை வைக்கிற? போகிற வியாபாரமெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தன்னு சொல்லி உள்ள தள்ளி கேஸ் போட்டு சீரழிச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ. சார், வீட்டில்
வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், மருந்து மாத்திரை வாங்கணும் சார். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் பேக் கொடுங்க சார். சார் என்கிட்ட இருக்க மொத்த பணமே அவ்வளோதான் சார். 2000 ரூபா செலவு நோட்டு. நான் பார்த்தே 2-3 நாள் ஆச்சு. சார் ஏய், என் பணத்தை ஏய், கொடுங்க சார். என்ன? சார் சார் விடுங்க சார். சார் விடுங்க சார், எனக்கு உடம்பு வேற சரியில்லை, நான் போகணும். விடுங்க சார். பாக்கெட்டெல்லாம் கை விடுற விடுங்க சார். பணம் தானே, தரேன் தரேன். நான் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. விடுங்க சார். சார் என்னால் முடியாது சார், ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை சார். விடுங்க சார். ஏய், உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அப்புறம் நீ எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு, சரியா? வா. நான் வரட்டா? சார் உங்க ஆசையை தான் தீர்த்துக்கிட்டீங்க, பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். பணமா? என்ன பணம்? சார் விளையாடுறீங்க சார், என் பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். என்ன விளையாடனா? நீ என்ன எனக்கு அத்தை மகளா? உங்ககிட்ட நான் விளையாட? காசுனா கேஸ் புக் பண்ணி உள்ளதுக்கு போட்டுருவேன். சார் உண்மையிலே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், மாத்திரை வாங்க காசு வேணும் சார், கொடுத்துருங்க சார். ஏய், என்னடி சும்மா காசு காசு? என்ன சார் 200 ரூபாய் கொடுக்குறீங்க, என் காசு 2000 ரூபாய் கொடுங்க சார். ஏய், உனக்கு இது கொடுத்ததே பெருசு. இந்தா ஒழுங்கா போ. மா ஏமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? பசிம்மா, பால் கழுகுது. மா இது உங்க குழந்தையம்மா? இல்லைம்மா, கான்ட்ராக்ட்காரர் தினமும் ஒரு குழந்தைய பிச்சை எடுக்க கொடுப்பான். கலெக்ஷன் பணத்தில் கொஞ்சோடு எங்களை கொடுத்துட்டு நைட்டான கலெக்ஷனை வந்து வாங்கிட்டு போயிடுவாவா. அப்படியேம்மா குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்காம இருக்கீங்க? அம்மா இதுக்கு கலெக்ஷன் கம்மிம்மா, மொத்த காசையும் கான்ட்ராக்ட்காரர் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இவங்கெல்லாம் யாருமா? இவன் இருக்கானே, இவன் ஊமை. படு 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 நீ படு. இந்த அவன் இருக்கானே, மூளை வளைச்சு குறைஞ்சவன். பசினால எல்லாரும் தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க. எங்க பசியை நாங்க பொறுத்துக்குவோம். இந்த பச்சை பிள்ளைக்கு என்னம்மா பதில் சொல்றது? அம்மா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா சொல்லு. மா
ஏன் நம்ம இந்த பிறவி எடுத்தோம்? ஏன் நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை? ஏன் பாப்பா, என்னாச்சு இப்படி ஒரு கேள்வி? இல்லைம்மா, ரோட்டில் போனால் கூட ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. கடைக்கு போனால் பொம்பளைங்க கூட தள்ளி நிற்கிறாங்க. நாம் என்ன அவ்வளோ கேவலமானவங்களா? நாம எடுத்திருக்கிற இந்த பிறவி நாம ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டது இல்ல, அது நம்ம வாங்கி வந்த வரோம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்வுக்கு அடுத்தவனை அழிச்சு பொறாமப்பட்டு திருடி பொய் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விட நாம எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. எப்பவுமே நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நம்ம கையிலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ₹1 கொடுத்தா கூட அவங்க வாழ்க்கை வளமாகுதுன்னு நம்புறாங்க. 15 வயசுல என்கிட்ட வந்து சேர்ந்த, இப்போ உன்னோட வயசு 20. டுட்டோரியல் படிச்சுட்டு 12வது பாஸ் பண்ணிட்டேன். நீ இப்போ என்ன வேணாலும் படிப்பு ஒண்ணுதான் மற்றவங்களை விட நம்மள உயர்வா காட்டும். சுரேஷா இருந்த உன்னை வெண்ணிலான்னு ஏன் பேர் மாத்தினேன்னு தெரியுமா? நிலாவுக்கு களங்கம் கிடையாது, நிலாவுக்கு யாரேனும் களங்கம் கற்பிக்க முடியாது. அந்த நிலா மாதிரிதாம்மா நீ. கவலைப்படாம போயிட்டு வா. வரும்போது மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வா, சரியா? பாம்பெடுத்துமா? ஜியோ ஜியோ. இந்தாங்கம்மா, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க. அப்படியே நீங்கள் எல்லாரும் எதை வாங்கி சாப்பிடுங்க. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகுது தாயி. நீ நல்லா இருக்கணும். உன் பேர் என்ன தாயி? என் பேரா வெண்ணிலா. நீ நல்லா இருக்கணும் தாயி. சொந்தமில்ல பந்தமில்ல சொல்லி அலை யாரும் இல்ல, சொக்கத்தங்கம் போல உள்ள உன்னை போல யாரும் இல்ல. அர்த்தநாரி ஹம்சத்துல வந்துதித்த வெண்ணிலவ, பாரிவள்ளல் வம்சத்துல வந்ததிந்த பெண்ணி